வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பொருளாதாரம் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமானதை வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய வந்து எஜுகேட்டர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டாபிக்ஸ்லேருந்தும் தனித்தனியாக வந்து நீங்கள் கோர்சஸ் பார்க்கலாம். அது மூலமாக வந்து படிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து 140+ வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ்க்காக. அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் வந்து 4 மணி போல் வந்து டெய்லி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரே செஷனில் 2 எஜுகேட்டர்ஸ் கூட வர்றாங்க அன்அகாடமி அப்படிங்கிற ஆப்பில். ஸோ அடுத்தது வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 20 கொஸ்டின்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்குனா 8 மணிக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து 150 days ஸ்டடி பிளான் வந்து. ஸோ இதில் வந்து மண்டே டு சண்டே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்து ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து 15th நவம்பர் 10 மணிக்கு காலையில் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பேப்பர் 1ல் வந்து ஜெனரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட், ஆப்டிடியூட், யூனிட் 8ல் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து யாரெல்லாம் டாப் 15ல் வராங்களோ அவங்களுக்கு அன்அகாடமி 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ரோல் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து எப்படி வந்து ப்ளஸ் கோர்சஸ் வந்து இது பண்ணுறதுனா அன்அகாடமி அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளஸ் இது பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பிளான் அதை பார்த்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து 1 monthனா 1400 இதில் வந்து நிறைய வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி இது மாதிரி ஒரு அமௌண்ட் வருது. இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணலாம். பேமெண்ட் மெத்தடும் வந்து பார்த்துக்கலாம். என்ன பேமெண்ட் மெத்தடோ அதுபடி வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அன்அகாடமி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டு வரும் அவசர சட்டத்திற்கு வங்கிகள் ஒழுங்குமுறை திருத்தச் சட்டம் 2020 இதற்கு வந்து ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இந்த அவசர சட்ட திருத்தத்தின்படி வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 பிரிவுகள் 45 மற்றும் 56ல் திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சட்டம் வந்து அவசர சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வங்கிகள் ஒழுங்குமுறை திருத்தச் சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எது வந்து மாற்றுதுன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 திருத்தம் பண்ணுது. பிரிவு 45, 56ல் திருத்தம் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து வாங்கும் சக்தியை அடிப்படையாக கொண்டு உலக வங்கி வெளியிட்டுள்ள மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பெற்றுள்ளது. ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இதில் வந்து பார்க்கும்போது உலக வங்கி வெளியிட்டிருக்காங்க. வந்து இந்தியா வந்து 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. 2017ஆம் ஆண்டோட தரவுகளோட அடிப்படையில் இந்த பட்டியலில் முதலிடம் வந்து சீனா, 2ஆம் இடம் வந்து அமெரிக்கா, 3rd வந்து இந்தியா வந்து இருக்கு. அடுத்தது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஊதிய தரவுகளின்படி இந்தியாவில் முறையான வேலைவாய்ப்பு 2019 to 2020 நிதியாண்டில் 28.6% அதிகரித்து 78.58 லட்சமாக இருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018 to 2020 நிதியாண்டில் இது வந்து 61.12 லட்சமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து வெளியிட்டிருக்க ஊதிய தரவு படி பார்க்கும்போது டேட்டா படி பார்க்கும்போது இந்தியாவில் முறையான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து 28.6% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 61 லட்சமாக இருந்தது 78 லட்சமாக வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 2019ஆம் ஆண்டில் உலக அளவில் அதிக அளவில் நேரடி வெளிநாட்டு முதலீடு பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா 9வது இடத்தை பிடித்துள்ளது. ஸோ யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஐநா உலக முதலீடுகள் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் வந்து முதல் 3 இடங்கள் யார் இருக்கான்னா அமெரிக்கா, சீனா, சிங்கப்பூர் இவங்க 3 நாடும் இருக்குது. அடுத்ததாக 9வது இடத்துல பார்க்கும்போது இந்தியா இருக்குது. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின் 5வது பொருளாதார மந்தத்தை COVID-19 நெருக்கடி வந்து உருவாக்கியிருக்கு. சுதந்திரத்துக்கு பின்னாடி 5வது பொருளாதார மந்தத்தை வந்து COVID-19 வந்து உருவாக்கியிருக்கு. இதற்கு முன்னாடி இந்தியாவில் பொருளாதார மந்த நிலைகள் ஏற்பட்ட ஆண்டுகள், அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1958ல் பருவமழை பொய்த்து போய் ஸோ பருவமழை இல்லாமல் விவசாயம் உற்பத்தி பண்ணாமல் அதனால வந்து ஒரு வீழ்ச்சி வந்துச்சு. வரவு செலவில் சமநிலை பிரச்சனை வந்து வந்துச்சு.
இது எப்போ 1958 பருவமழை பொய்த்து போனதுனால வந்து வந்த பிரச்சனை வந்து கொடுத்துருக்காங்க 1958. அடுத்தது 1966 வந்து போர்னால வந்த பிரச்சனைகள். சீனாவோட போர் 1962. அடுத்து பாகிஸ்தானோட போர் வந்து 1965. அது மட்டும் இல்லாமல் வறட்சியும் இருந்தது. இதனால ஒரு கிரைசிஸ் வந்து நமக்கு வந்துச்சு. அடுத்தது 1973 வந்து ஆற்றல் பிரச்சனை. ஸோ இது என்ன, ஆர்கனைசேஷன் ஆஃப் அரேப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், இந்த நாடுகள்லேருந்து எண்ணெய் இறக்குமதி குறைவால் ஏற்பட்டது வந்து 1973 ஒரு மந்த நிலை வந்துச்சு. அடுத்தது 1980 ஈரான் நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு போரினால் ஏற்பட்ட எண்ணெய் இறக்குமதி பிரச்சனை. ஸோ 1980 ஈரானில் நடந்த உள்நாட்டு போரால் இங்கே வந்து ஆயில் இறக்குமதி பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு கிரைசிஸ் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் COVID-19 5வது முறையாக பொருளாதார நெருக்கடியை வந்து நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 40வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுகை வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட தலைமையில் நடந்தது. ஜிஎஸ்டி கவுன்சில் 15 செப்டம்பர் 2016 அரசியலமைப்பு சட்டம் 276 பிரிவு 279A பிரிவின் கீழே அமைக்கப்பட்டது. ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு படி வந்து அமைக்கப்பட்டதுன்னா 279A இந்த சட்டப்பிரிவின் படி அமைக்கப்பட்டது. ஸோ எப்போன்னா 2016 அமைக்கப்பட்டது. 15 செப்டம்பர் 2016 அமைக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரிமுறை 1 ஜூலை 2017 முதல் இந்தியா முழுவதும், அதாவது ஜம்மு காஷ்மீர் தவிர இந்தியா முழுக்க வந்து அமல்படுத்தப்படுது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஜிஎஸ்டி சட்டம் வந்து 7 ஜூலை 2017 நிறைவேறிச்சு. 1 ஜூலை 2017 வந்து ஜம்மு காஷ்மீர் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டி வரி வந்து கொண்டு வந்தாங்க. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஜிஎஸ்டி சட்டம் வந்து 7 ஜூலை 2017 வந்து நிறைவேறினுச்சு. அடுத்தது, நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் கொரோனாவால் 3.2% வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி அதோட ஆய்வில் வந்து மதிப்பிட்டு சொல்லியிருக்கு. ஸோ 3.2% வீழ்ச்சியை சந்திக்கும் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. கடந்த 2019 to 2020 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 4.2% வளர்ச்சியை வச்சிருந்தது. இந்த ஆண்டில் நிறைய வீழ்ச்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொரோனா பாதிப்பு வந்து குறையிற பட்சத்தில் அடுத்த 2018-2022 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து உலக வங்கி சொல்லியிருக்காங்க. கடன் செலுத்த தவறியவர்களுக்கு சலுகையாக திவால் சட்டத்தை திருத்தி மத்திய அரசு அவசர சட்டம் வெளியிட்டிருக்கு. கடன் செலுத்த தவறினவங்களுக்கு சலுகை பண்ணுற மாதிரி திவால் சட்டத்தை திருத்தி மத்திய அரசு அவசர சட்டம் வெளியிட்டிருக்கு. அதன்படி கொரோனா தொடர்பாக ஊரடங்கு அமலுக்கு வந்த மார்ச் 25 அல்லது அதற்கு பிறகு ஓராண்டு வரை கடனை திருப்பி செலுத்த தவறியவர்களுக்கு எதிராக திவால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட மாட்டாது. இது மாதிரி கொரோனாவால் வந்து ஊரடங்கு அமலுக்கு வந்துச்சு மார்ச் 25 அல்லது அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கடனை திருப்பி செலுத்த தவறினவங்களுக்கு இந்த மாதிரி திவாலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருத்தத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தொழில் துவங்க உகந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 23வது இடத்தை பெற்றுள்ளது. ஸ்டார்ட் அப் லிங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்க ஒரு ரேங்கிங் பட்டியலில் வந்து இதில் வந்து முதல் 3 இடங்களில் அமெரிக்கா, இங்கிலாந்து, இஸ்ரேல் இந்த நாடுகள் வந்து இருக்குது. ஸோ தொழில் துவங்குறதுக்கு உகந்த நாடுகள் பட்டியலில் வந்து ஸ்டார்ட் அப் லிங்க் நிறுவனம் வெளியிட்டிருக்க ஒரு டேட்டாவில் வந்து அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இங்கிலாந்து, இஸ்ரேல் இந்த 3 வரிசையாக இருக்குது. இந்தியா பார்க்கும்போது 23வது இடத்துல இருக்குது. இதோட வந்து பொருளாதாரம் பற்றி இதில் கொடுத்துருக்க வந்து பாயிண்ட்ஸ் முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் விருதுகள் பார்க்கலாம். நன்றி.